यीशु उसका तुम्हें निरंतर दुआ करो, यीशु उसका तुम्हें निरंतर दुआ करो, आंसुओं के साथ हमेशा दुआ करो, आंसुओं के साथ हमेशा दुआ करो। तोड़ो पहाड़ों को स्वर्गीय सामर्थ से, तोड़ो पहाड़ों को स्वर्गीय सामर्थ से, चलेंगे। तोड़ो पहाड़ों को स्वर्गीय सामर्थ से, कम ऑन। तोड़ो पहाड़ों को स्वर्गीय सामर्थ से, गो 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 go 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 hey go 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 hey go 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 hallelujah. தூத்துக்குடி ஜனங்கள் தூள் கிளப்பிட்டாங்க ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களோடு கூட பேச வேண்டுமே. பாதை காட்டும் மாயே ஹோவா யானே பலவீனன் அறிவீனன் யூலகம் காடுதா வானகாரம் வானகாரம் தந்து என்னை போஷியும் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றை நீதிரந்து தாருமே தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே நல்ல மேய்ப்பன் வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமைதியாக உட்காரலாம். கடந்த 3 நாட்களாக மலைகள் பெயர்க்கப்படட்டும் பெயரட்டும் என்கிற தலைப்பின் கீழே செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தைகளை சொல்லி இந்த பர்வதங்கள் என்ன என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்கு 5 பர்வதங்களை நான் உங்களுக்கு முன்னதாக நிறுத்தினேன். இந்த 6வது நாளிலேயும் மலைகளை பெயர்ப்பது எப்படி என்பதனை குறித்த விளக்கத்தை உங்களுக்கு முன்னதாக சொல்லிவிட்டு நீங்கள் அனைவரும் பர்வதங்களை அகற்றுகிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக
உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நிற்கிறேன். செருபாபேல் என்பவனுக்கு சவால் கொடுத்த அதே ஆண்டவர் நமக்கும் சவால் கொடுத்தார் என்று 3 நாட்களும் தொடர்ச்சியாக பேசினதைக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அடிக்கடி உபயோகப்படுத்தப்படுகிற வசனம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தையோ அதனுடைய செயல்பாட்டையோ நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்திருக்கிறதற்கு வாய்ப்பு குறைவே. ஆகையினாலே நான் உங்களுடைய கரத்தை பிடித்து கெஞ்சி இந்த வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நீங்கள் அறிந்ததுதான் என்றாலும் அந்த அதிகாரம் மிகவும் விசித்திரமான ஒரு அதிகாரம். 13வது வசனத்தில் இருந்து அங்கே நீங்கள் 20வது வசனம் வரை வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களுக்கு அடங்கி இருக்கிற காரியங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தீர்க்க தரிசனமாக தூத்துக்குடி கூட்டங்களிலே வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வசனம் என்று தைரியமாக நான் சொல்லுவேன். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு நேரமில்லை. ஆனால் 2 வசனத்தின் மேலே உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். 14, 15, 16வது வசனத்தை வாசிக்கலாம். 3 வசனங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய, இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார், உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கர்த்தருக்குள் களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடித்து சொல்லுகிற வார்த்தை இது தனி மனிதனுக்கும் கார்ப்பரேட் பாடி என்று சொல்கிற சபைக்கும் பொருந்தும். Listen, I am going to show you the two-way method of God's doing. தேவன் செய்கிறவைகளை வெளிப்படையாக தெளிவாக தனி மனிதனுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, கூட்டு வாழ்க்கையாகி இருக்கிற சபை வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லுவேன். நான் இந்த மத்தியான வேளையில ஏரலிலே ஒரு ஐக்கிய ஆராதனை சகோதரன் எபனேசர் ஒழுங்கு செய்திருந்தார். அதை நான் பார்த்தபோது மகிழ்ந்தேன். பல சபைகளை சேர்ந்த மக்கள் வந்திருந்தார்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வந்திருந்தார்கள், சிஎஸ்ஐ சபை வந்திருந்தார்கள், இண்டிபெண்டன்ட் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் அவருடைய விசுவாசிகள் வந்திருந்தார்கள். தேவனை துதிக்கிறேன். இந்த உலகத்திலே தேவன் சபைகளை பார்ப்பதை காட்டிலும் சபையையே பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற சுபாவமுள்ள மக்களை தேவன் ஆண்டவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஐக்கியப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய ஒரே சபைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளாகும் இவைகள். இன்றைக்கு சபை எப்படி இருக்கிறது என்பதை நான் நேற்றைய தினத்திலையும் கடந்த 3 நாட்களையும் காண்பித்து கொடுத்தேன். ஆனாலும் ஆண்டவர் அதை எப்படி மறுரூபப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனத்திலே பார்க்கிறோம். இந்த ஜெம்ஸனுடைய ஊழியம் மறுரூபப்படுத்தி, மக்களை மறுரூபப்படுத்தி, சபைகளை மறுரூபப்படுத்தி, தேசத்தை மறுரூபப்படுத்துவது என்று என் அருமை சகோதரன் ஆசீர்வாதம் இங்கே குறிப்பிட்டார். அதனை இந்த வசனத்துக்குள்ளே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த தனி மனிதனையோ அல்லது சபையையோ குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் யாக்கோபு என்னும் பூச்சி, the worm என்றுதான் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய நிலைமை ஒரு பூச்சி. அதை ஆங்கிலத்தில் worm, புழு என்று எழுதப்பட்டிருக்கிறது. புழு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படியாக, பூச்சி என்கிற வார்த்தை நமக்கு பழக்கமானதினால் டிரான்ஸ்லேட் பண்ணினவர்கள் அப்படி பண்ணி இருக்கிறார்கள்.
ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அதை worm என்று சொல்லுவார்கள். மழை காலத்தில் நாம் ரயில் பூச்சி என்று ஒரு பூச்சை சொல்லுவோம் அல்லவா? ரயிலை போல பல கால்களோடு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கூட அதை நாம் பூச்சி என்று தான் சொல்கிறோம், புழு என்று சொல்லவில்லை. ஆகையினாலே பூச்சி என்று எழுதியிருக்கிறார்கள். அதை தொட்டால் என்ன நடக்கும்? சுருண்டுகிடும். லேசா தொட்டா சுருண்டுகிடும். தூத்துக்குடியில் வருதோ இல்லையோ, மீளவட்டான்லாம் நிறைய இருந்தது. இப்போ நீங்கள் வீட்டை கட்டி அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா, நல்ல வேளை. ஆனாலும் பிள்ளைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் சொல்கிறேன், மழை காலத்தில் வருகிற அந்த பூச்சி கருப்பாக இருந்து அதன் மேலே வர்ணங்களை ஆண்டவர், அதுக்கும் பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பார். அவர் அவ்வளோ நல்ல ஆண்டவர், எல்லாத்துக்குமே கலர் அடிக்கிற ஆண்டவர், அழகாக கலர் அடிச்சு விட்டுருப்பார். அதுக்கு 100 கால் இருக்கிற மாதிரி மெல்ல 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 நடந்து நங்கிட்டே போவோம். அதை தொட்ட உடனே சுருண்டுக்கிடும். சின்ன வயசுல எங்களுக்கு அதான் விளையாட்டு. அதை போய் பார்த்தா போதும், தொட்டா உடனே சுருங்கிடும், தொட்டா உடனே சுருங்கிடும், தொட்டா உடனே சுருங்கிடும். ஆண்டவர் தன்னுடைய மக்களை குறித்து பார்க்கிற பார்வை இதுதான். யாக்கோபு என்னும் பூச்சியை தொட்டா சுருங்கியே, பக்கத்தில் சொல்லுங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே தொட்டா சுருங்கியே. ஆமா ஆமா, கொஞ்சம் தொட்டவன ஒரு சின்ன தின்மம் வந்தா, ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா, ஐயோ ஜப கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ காய்ச்சல், ஐயா காய்ச்சல் வந்தானே. எங்கள் அம்மாகிட்ட காய்ச்சல்னு என் தங்கச்சி, 3ஆவது தங்கச்சி உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. அவள் காய்ச்சல் வரும்போது, அம்மா கொஞ்சம் இஞ்சி தண்ணி கொடுங்க, காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது. அவள் மருந்தோடு தான் வருவா. நாங்கள் அவளை கேலி பண்ணுவோம், மருந்தோடு தான் வருவா, காய்ச்சல்னு வரமாட்டா, மருந்தோடு தான் வருவா. ஆனால் நமக்கு காய்ச்சல் உடனே நம்புற அமுக்கு, பொத்தானே அமுக்கு. என்ன சின்ன பூச்சி தொட்டால சுர்ன்னு சொல்றீங்க. We were so weak, so fearful. காலில் பட்டா நசுங்கி போகும். கொஞ்சம் சத்தம் டம்முன்னு போட்டாலே, நான் எனக்கு சின்ன வயசுல ஒரு சின்ன குச்சை எடுத்து குத்துனாது போடும், அதே மாதிரி பக்கத்தில் போய் டம்முன்னு ஒரு சத்தம் போட்டால் உடனே சுருண்டுக்கிடும். சத்தம் கேட்டாலும் சுருண்டுக்கிடும், தொட்டாலும் சுருண்டுக்கிடும். அப்படிப்பட்ட யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பார்த்து தான் நான் உன்னை மாற்றுவேன்னு சொல்றாரு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி நல்லா உன்னை மாற்றுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம சொல்ல போற காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன். அழகான வசனங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம அதை வாசிக்கிறதை விட்டுவிட்டோம். அதுல இருந்து தேவன் நம்மை மனம் திரும்ப செய்வாராக. டிவியை திருப்பி வச்சுட்டு 24 hours எங்க வீட்டில் வசனம் தானே கேட்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ வாசி, அதுல என்ன சொல்லி இருக்குன்னு வாசி. அந்த யாக்கோபின் சிறுவியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களும் உள்ள யந்திரமாக்குவேன். அந்த பூச்சை பிடிச்சு பார்த்துருக்கீங்க, அதுக்கு பல்லே கிடையாது, பல்லு கிடையாது. அது அப்படியே போயிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கும், தொட்டாலே சுருங்கிடும். அதை பார்த்து ஆண்டவர் சொல்ல, புதிதாக்குவேன், கூர்மையான பற்களுக்குள்ள யந்திரமாக்குவேன் சொல்றார். ஐயா, தம்பி, தங்கச்சி, பயத்தோடு நடுக்கத்தோடு எதிர்காலத்தை குறித்தும் சுற்றி நடக்கிறவைகளை குறித்தும் பயந்து பயந்து வாழ்கிறாயோ, யாரும் தொட்டால் சுருங்கி விடுகிற வாழ்க்கையில வாழ்கிறாயோ, உனக்கு ஒரு நற்செய்தி. தேவன் இந்த கடைசி நாட்களில் உன்னையும் என்னையும் குறித்து இருக்கிற பெரிய நோக்கத்தை இந்த வசனங்களிலே அவர் உருவாக்குகிறார். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு யந்திரமா மாற்றிடுவாரா ஆண்டவர். யந்திரமா தனி மனிதனை மாத்திரமல்ல, கூட்டு வாழ்க்கையில இருக்கிற சபையை மாற்றி விடுவாராம். எங்க பீகார்ல 2வது வகுப்புக்கு அரசாங்கம் அடிச்சிருக்கிற அந்த புஸ்தகம், சமசீர் கல்வியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, சீரும் கிடையாது, சமமும் கிடையாது. அந்த புஸ்தகத்தில் ஒரு சின்ன கதை இருக்கு, எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த கதை ரொம்ப இஷ்டம், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒருவேளை யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஏன்னா நான் பிரசங்கத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் சொன்னதை யாராவது காப்பி அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு சாமியார் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார், சாது, பயங்கர சாமியார் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், இன்னும் அதிகமான வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அங்கிருந்து ஒரு எலி குஞ்சு ஓடி வந்து அவர் மேல தொம்முன்னு விழுந்தோடனே அவர் தவம் கலைஞ்சு போச்சு. உடனே அந்த எலி குஞ்சை கையில பிடிச்சுக்கிட்டாரு. பிடிச்சுக்கிட்டு, என் தவத்தை கலைச்ச உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன். அந்த எலி குஞ்சு, ஐயா சபிச்சிடாதீங்க, சபிச்சிடாதீங்க, சபிச்சிடாங்க. நம்ம மக்களுக்கு இருக்க பெரிய பயமே, பாஸ்டர் சாவம் விட்டுருவாரு, ஊழியக்காரர் சாவம் விட்டுருவாரு, கிளடு கட்ட சாவ போகும்போது சாவம் விட்டுரும். எனக்கு சாவங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பயம். எலி குஞ்சுக்கு தான்
அதுக்காகவே பயப்படணும். சாம விட்டுறாதீங்க சாமி, சாம விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருந்தபோது அவர் பார்த்தாரு, ஏன் என் மேலே வந்து விழுந்தேன்? நான் பண்ண தப்பு இல்லை, அந்த பூனையிலே துரட்டுச்சு. அந்த பக்கமாக தான் போக நினச்சாரு, அது அந்த பக்கமாக வந்துச்சு, அதனால உங்கள் மேலே விழுந்துச்சேன். ஆனால் எலி கொஞ்சம் இன்னொன்று சொல்லிச்சு, ஐயா ஐயா எனக்கு காப்பாத்துறதுக்கு எப்பவும் இந்த பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணுதியா, எங்க போனாலும் வந்துடுது, அந்த சத்தம் கேட்டாலே எனக்கு அது மியாவ் அப்படின்னால ஆடுதுயா, ஏதாவது உதவி செய்யுங்க. அந்த சாமியாருக்கு ரொம்ப பரிதாபம் வந்ததுனால அவர் தன்னுடைய மந்திர சக்தியினால தன்னுடைய சித்தத்தினால உடனே ஒன்று செஞ்சார், ஒரு பெண் பிள்ளையாக மாற்றினார். சாமியார்களே பெண் பிள்ளையாக தான் மாற்றுவான். இது கதை தானாலும் அதுலேயும் பெண் பிள்ளையாக தான் மாற்றினார். ஒரு சின்ன பிள்ளையாக மாற்றினார். மாற்றின உடனே நல்லா கவனிங்க, மாற்றின உடனே அந்த பெண் பிள்ளையை நல்லா மடியில் போட்டு விளையாண்டார். மடி வளர்ந்தது, பெரிய பிள்ளையாச்சு, நல்லா தாவணி கட்டி அது இப்போ வயசுக்கு வந்துட்டு, அதுக்கு சாமியார் நினச்சார் நமக்கு வயசாகுது, பிள்ளை பெருசாயிட்டே போகிறா, நம்ம எத்தனை நாள் இவளை பாதுகாக்க முடியும், அதனால் ஒன்று செய்யலாம், இவளை இருக்கிறதுலையே பலவானுக்கு தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து பார்த்தார். தன்னுடைய ஞானத்தை வைத்து யோசித்து பார்த்தார். யார் யா பலவான் பார்த்தா அவருக்கு பார்த்தார், சூரியன் தான் பலவானா தெரியுதுப்பா, சூரியன் பயங்கரமான பலவான், அதனால சூரியன்கிட்ட போய் கேட்கலாம் என் மகளை கட்டிக்கொள்ளு. உடனே சூரியன்கிட்ட போய், சூர்யா சூர்யா உன்னை பற்றி பயங்கரமா பேரு, பலவானுப்பா, நீ உலகத்தில் அப்படி சுற்றி வராத இடம் இல்லை, உன் பார்வைக்கு மறைஞ்சதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவ்வளோ அடிக்கிற அடியில் இமாம ஃபேன் போட்டாலும் போக மாட்டேங்குது, அப்படிலாம் கஷ்டப்படுறான், அதனால் நீ தான் பலவான், நீ ஒன்று செய்யணும்பா, என் மகளை பாதுகாக்கிறதுக்கு நீ தான் சரியான ஆளு, இவளை கட்டிக்கொள் என்று சொன்னான். திருமணம் செய்து கொள். சூரியன் சொல்லிச்சு, சாதையா உங்கள் ஞானம் ஒர்க் பண்ணலை, நான் பலவான் தான், ஆனால் என்ன காட்டிலும் ஒரு பலவான் இருக்கான், நீ கொஞ்ச நேரத்தில் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரிய கருமேகம் வந்துச்சு, அந்த சூரியனை மூடிடுச்சு. பாருங்க, இப்போ சூரியன் என்னை மூடிட்டான், என் முகத்தை மூடிட்டான், என் வெளிச்சத்தை மூடிட்டான், அவன் பலவானா நான் பலவானா? சாது சொன்னாரு, அவன் தான் பலவான், அவங்கிட்டே போய் கேளுங்க. உடனே சாது வேகமாக ஓடினாரு, எப்பா எப்பா மேகம் மேகம், நீ தான்பா பலவான், சூரியனைய மறைச்சிடுறியப்பா, நீ தான் பலவானப்பா, அதனால என் பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேகம் சொல்லிச்சு, நான் ஒன்றும் பலவான் இல்லை, கொஞ்ச நேரம் பாருங்க. ஒரு காத்தடிச்சுது, காத்துல மேகம் போனது, அது போற போக்கெல்லாம் போகுது. உடனே என்னை விட பலவான் ஒருத்தர் இருக்கான் காத்து, அதனால நீங்க அவனையே கேளுங்க. உடனே காத்துக்கிட்ட போய் கேட்டாரு, காத்துக்கிட்ட போய் கேட்டு சொன்னார், எப்பா என் பிள்ளையை கட்டிக்குவா, நீ தான் பலவான், நீ சூரியனை மறைக்கிற மேகத்தையே தள்ளி விடுறாளையா? சரி சரி. உடனே அந்த காத்து சொல்லிச்சு, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த இருக்கு பாருங்க பெரிய மலை, நான் என்னதான் அடிச்சு பார்க்கறேன், அது 1 இன்ச்சு நகழுதான், அதுகள் தாண்டி தான் நான் போட முடியும், அது தள்ள முடியாதையா, அதனால அந்த மலை கிட்ட போங்க. பெரிய ஒரு பர்வதம், அதுக்கு பக்கத்தில் போய் சாமியார் நின்றுட்டு, பர்வதமே பர்வதமே பெருசாக வளர்ந்துருக்கே, நீ காற்று வச்சு நீ ஒன்றும் தள்ள முடியல, நீ பலசாலின்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு, அதனால் என் பிள்ளைய கல்யாணம் கட்டிக்க. அந்த பர்வதம் சொல்லிச்சு, நான் பலவான் நினைக்கிறியா, கொஞ்சம் கீழே பாரு, என்னையே ஓட்ட போடுறான் பாரு ஒருத்தன். அங்கே ஒரு எலி ஓட்ட போட்டுக்கிட்டு இருந்தது, அவன்தான் பலவான். உடனே சாமியார் சொன்னார், தப்பு பண்ணிட்டேன், இந்த பிள்ளைய மறுபடியும் எலியாக்கி எலிக்கும் கல்யாணம் கட்டி வச்சார். பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, உங்களை பற்றி தான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. நம்ம தான் நினச்சிக்கணும், நான் பூச்சி நீ பூச்சின்னுட்டு, என் தேவன் உன்னை மாற்ற வல்லவர், என்ன மீட்டு பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ,
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாருமாக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. மறுபடி பாடலாம். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி நீ, பலத்தால் இடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. மகாராஷ்டிராவிலையும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். கோலாப்புரை தாண்டி ரத்னபூரி என்று சொல்கிற அந்த பகுதியில் 500 கிராமங்களை நாங்கள் தத்தெடுத்து, கிறிஸ்து இயேசு இதுவரை அறிவிக்கப்படாத அந்த இடத்துல, சிவாஜியினுடைய பெரிய கோட்டை இருக்கிற அந்த பகுதியில் அங்க எங்களுடைய மக்கள் ஊழியம் செய்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? மடமையிலே வாழ்கிற மக்களுக்கு ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு தானே அனுப்பப்பட்டோம், செய்கிறோம். அந்த பகுதியில் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். 4வது வகுப்பு படிக்கிற பையன், அவன் குடும்பம் விசுவாசியானதுனால அவன் ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு யோசித்தான். He is in the 4th standard. போன அக்டோபர் மாதம் நான் அங்கே கன்வென்ஷனுக்கு போயிருக்கும் போது அவங்க எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்தினேன். கிறிஸ்துவுக்காக எதையாலும் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 4வது வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை தானும் ஆண்டவருக்கு எதையாலும் செய்யணும்ட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் டிராக்டர் வாங்கி அப்பாட்ட வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, அவர் ஊழியக்கார பிள்ளை இல்லை, சாதாரண விசுவாசி பிள்ளை வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போச்சு. அவன் கூட இருந்த பையனுக்கு ஒரு பாடமும் உள்ள நுழைய மாட்டேன்ட்டு, கணக்கில் பெரிய 0, ஆங்கிலத்தில் பெரிய 0, மராட்டியில் பெரிய 0. அதை பார்த்துட்டு சொன்னா, டேய் எங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு, யாராவது ஞானத்தில் குறையா இருந்தா இயேசுவிடத்தில் கேட்க சொல்லியிருக்குப்பா, இந்த ட்ராக்டில் எழுதியிருக்கு, அதுதான் அவனை கொடுக்க வந்தேன். இந்த இயேசுவை பற்றி எழுதியிருக்கு, நீ இதை வச்சு இயேசுவிடத்தில் கேளு, நீ கேளு, ஆண்டவர் உனக்கு தருவார் அப்படின்னு சொன்னோடனே அந்த முட்டாள் பையன் எல்லாத்துலேயும் 0 வாங்குற ஆளு அந்த டிராக்டரை வாசிச்சு, இயேசுவே எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, எனக்கு சிவாஜியை தான் தெரியும். சிவாஜி கணேசன் அல்ல, சிவாஜி ராஜா, எனக்கு சிவாஜியை தான் தெரியும் ஆண்டவரே. அதனால் இந்த இயேசுன்னுட்டு என் பையன், எனக்கு நண்பன் சொல்கிறான், 4ஆப்பு என் கூட படிக்கிற பையன் சொல்கிறான், அதில் எழுதியிருக்குது நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்களாமே, நீங்கள் எல்லாருக்கும் அன்பு காட்டுறீங்களாமே, எல்லாருக்கும் ரத்தத்தையே கொடுத்தீங்களாமே, எனக்கு ரத்தங்கத்தெல்லாம் வேண்டாம் ஆண்டவர், நல்லா சுகமாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதை ஜெபிச்சு அடுத்த முழு வருட பரீட்சையில் அந்த கிளாஸில் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நல்லா கவனிங்க, நம்ம கூடி பெரிய ஊழியக்காரன் நமக்கு ஜெபிச்சா நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க்னு நினைக்கிறத விட்டுட்டு, அந்த பிள்ளை ஜெபிச்சாதான் வருங்கிறத நினைக்கிற வரைக்கும் நமக்கு அறிவில்லை. ஆனால் அந்த 4வது படிக்கிற பிள்ளைக்கு அறிவு இருந்தது. ஊழியக்காரங்க உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பிள்ளை ஜெபிக்குதான்னு பார்க்கறது கிடையாது. ஏதோ கொண்டு தலையை விட்டாச்சுன்னா அவர் கையை வச்சோன்னா உள்ள என்னத்தையும் ஆண்டவர் களிமண் எடுத்துட்டு மூளையை வச்சிருவான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். No, let that child, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனுக்கு இல்லை என்று சொல்லாதவர் என்னிடத்தில் கேட்க கடவன் கடவை. நல்லா கவனிங்க. அப்போ இந்த பிள்ளை 0 எடுத்திருந்தது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்படி எடுத்ததுன்னுட்டு ஹெட் மாஸ்டர் கூட்டாரு, டேய் வாடா
எப்படிடா திடீர்னு புத்திசாலி ஆயிட்டேன்? கொஞ்சம் சார், என் பக்கத்தில் இருக்க இயேசுன்னு ஒருத்தரை பற்றி சொன்னா, அந்த இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தது மாத்திரம் இல்லை, எனக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் மறுபடியும் பரீட்சை வச்சு பாருங்க சார், நான் தான் சார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவேன்னு சொன்னானே பார்க்கணும். அவருக்கு ஆடி போச்சு. சிவசேனா ஆளு, சிவசேனா கட்சிக்காரரு. அவர் சொன்னார், அப்படியா என் தலையில் கொஞ்சம் கை வச்சு ஜெபம் பண்ணுடா, எனக்கு ரொம்ப பிரச்சனை, ஏசு இடத்துல நீ ஜெபம் பண்ணுமான்னுட்டு. 4வது வகுப்பு படிக்கிற பையன், அப்பந்தான் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிற பையனை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னார். இன்னைக்கு ஹெட்மாஸ்டர் ப்ராப்ளம்லாம் தீர்ந்ததுனால இன்னைக்கு வேதம் வாசித்து கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? பலவீனனையும் பலவானாக மாற்றுகிறவர் நல்ல ஆண்டவர். அல்ல, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பலவீனனையும் பூச்சியையும் மாற்ற வல்ல ஆண்டவர். என் சொந்தக்காரங்கெல்லாம் அங்கே இருக்காங்க இந்த கூட்டத்தில், கேட்டு பாருங்க. அங்கே சிஞ்சபக் மாதிரியார் சொந்தக்காரங்க இந்த பக்கம் வர்றாங்கன்னா எங்கேயாவது பொந்து இருக்கான்னு பார்த்து ஓடுற ஆள் தான். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எந்த மேடையிலனாலும் சரி, எந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள் மத்தியிலனாலும் தைரியமாக நிற்கிறது கருத்துக்காரம். நான் ஒரு காலத்தில் பூச்சியா இருந்தையா, என்னை புதிதும் கூர்மையான பர்க்கமுள்ள எந்திரமாக்கனை என் ஆண்டவர் என் கரத்தை பிடித்ததை நான் உணர்ந்தேன். உன்னையும் அப்படி மாற்ற முடியும், உங்களையும் மாற்ற முடியும், உங்களை மாற்ற முடியும். Can you just imagine? Can you just imagine a worm without any teeth have got teeth? Strength like a bulldozer. ஒரு பெரிய புல்டோசர் மாதிரி மாறிட்டியா எப்படி? நான் இதுக்கு முன்னால ஒன்று சொல்லணும். முதல்ல நீங்க புழுன்னு ஒத்துக்கிறதுக்கு ரெடியா தானா? அதான பிரச்சனை. பிரச்சனை அதானே. நல்லா கவனிங்க. புழுக்கும் பாம்பும் புழு இல்லை. ஏன்னா சங்கீதம் 22:6 வாசிங்க. சங்கீதம் 22:6 வாசிங்க. நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும், மனுஷரால் நிந்திக்கப்பட்டும், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இந்த வசனம் யாருக்கு சொந்தம்? இந்த வசனம் யாரை பற்றியது? 22வது அதிகாரம் சங்கீத புஸ்தகத்தை வீட்டிலே போய் வாசியுங்கள், நேரமில்லை. அந்த சங்கீத புஸ்தகத்திலே வாசித்தால் ஒரு காரியம் விளங்கும். முதல் வசனத்தை வாசிங்க பிரதர் வெஸ்லி. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? யார் சொன்னது? இயேசு. யார் சொன்னது சொல்லுங்க? எங்க சொன்னாரு? சிலுவையில். சிலுவையில் இருக்கும்போது. ஆக இந்த முழு சங்கீதமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம். அதனால தான் எழுதியிருக்குது, என் வஸ்திரத்தை சீட்டு போட்டு கொண்டார்கள், அதில் எழுதியிருக்குது. என்னை சுற்றிலும் நாய்கள் சுத்தி கொண்டது, அதில் எழுதியிருக்கு. என் கையை உருவ குத்துனாங்க, அதில் எழுதியிருக்கு. தாவீது கையை ஒருத்தரும் உருவ குத்தல. நோ, இட் வாஸ் அபௌட் ஜீசஸ். தாவீது ட்ரெஸ்ஸை யாரும் ஏலம் போடல, சீட்டு போடல. ஆனா இது இயேசுவை குறித்தது. இயேசுவை குறித்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தாவீது எழுதின தீர்க்க தரிசன வசனம். அங்க இயேசு தன்னை பற்றி என்ன சொல்றாரு? இப்ப 22:6 வாசிங்க. நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும், மனுஷரால் நிந்திக்கப்பட்டும், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இப்ப இன்னொரு ஆளை காட்டி கொடுக்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய, பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை நல்ல கவனிங்க. இங்க சாத்தானை குறித்து ஆண்டவர் அடையாளம் காட்டு. வலு சர்ப்பம், ஆதியில் இருக்க பெரிய பாம்பு. இப்ப ரெண்டையும் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பாருங்க பார்க்கலாம். இது பக்கம் பாம்பு, அது எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? யாருக்கு அடையாளம்? ஆமா, அது வலு சர்ப்பம், பெரிய பாம்பு, சாத்தான் அப்படின்னு போட்டிருக்க. அந்த பாம்பு ஒரு பக்கம் வச்சீங்க. இந்த பக்கம் இயேசு சொல்றார், நான் புழு, நான் மனுஷன் இல்ல, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். புழுவை தொட்டிங்கன்னா சுருண்டுக்கிடும், பூச்சியை தொட்டிங்கன்னா சுருண்டுக்கிடும். அது மண் புழுவா இருந்தா கூட சுருண்டுக்கிடும், சுருண்டுக்கிடும். ஆமா, ஆனா பாம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க? பக்கத்தில் உங்க கையை பிடிச்சங்க, நீங்க புழுவா பாம்பா? ஒரு வார்த்தை சொன்னா உடனே என்னையா சொல்ற,
புருஷன் கேட்குறாரு, ஏம்மா நான் 5 மணிக்கு வருவேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு டீ போட்டு ஃப்ளாஸ்க்லையாவது வச்சுக்கிட கூடாதாடா? எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் 5 மணிக்கு ஒரு டீ வேணும்னு ஆசையாக தானம்மா ஓடி வரேன். யோ, உனக்கு ஆசையாக இருந்தால் ஹோட்டலில் போய் குடியா? வாரா பிள்ளை மட்டும் வருஷம் பெத்துட்ட. 3 பிள்ளையை பெத்துட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏம்மா எல்லா பிள்ளையும் ஏதாவது பண்ணுது. ஏம்மா நான் ஒன்றும் இப்போ போட்டு கொடுன்னு சொல்லலையம்மா, ஃப்ளாஸ்கில் தானே ஊற்றிட்டேன். யோ, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியல. எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? கமிட்டி மெம்பர் ஆக்கும், சர்ச்சுக்குள்ளே விட மாட்டேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா? பெரிய ஊழியக்காரராக்கும். எங்கள் அப்பா டிவியில் வர்றாராக்கும். டிவியில் வர்றாரா போகிறாரோ தெரியல, பெரிய ஆள். என்ன சீர்றக்கா எக்கா எக்கா தங்கக்கா, என்ன சீர்ற? ஒரு டீ தானம்மா கேட்டா, இந்த சீர்றியப்பா, இந்த சீர்றிய. ஆமா, வரும்போது வழியில ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரல. நான் வச்சிருக்க 3 மைல் கயிறு உனக்கு. உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா? என் காது கொஞ்சம் நீளம். ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்து வர்றதில்ல. பெரிய காப்பி போட்டு வச்சிருக்கோம். காப்பி ஒரு கலெக்டராரு, பெரிய சம்பளம் கலெக்டராரு. எங்க அப்பாவுக்கு 1 வாரம் சம்பளம் தாண்டா, உனக்கு 1 மாசம் சம்பளம். என்னமோ ஏமாத்தி கட்டிட்டு 1000 பொய்ய சொல்லி. அப்படித்தானே சீர்றீங்க அக்கா? நம்ம ஐயா மாறும் காலையில் எந்திரிச்சோடனே தினமலரை எடுத்து உட்கார்ந்துக்கிட்டு, அது பிள்ளை அழுதாலும் சரி, பிள்ளை என்ன செஞ்சாலும் சரி, இவர் தினமலருக்குள்ளே தான் இருப்பார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா இவனுக்குள்ள இன்னும் இருக்கிறது சாத்தானுடைய சுபாவம். தொட்டபர். அது சபையானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி. ஊழியக்காரனுடைய குறைய கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கோயம்புத்தூர் மீட்டிங் பிறகு சொன்னார், அண்ணே உங்களை பற்றி தாறுமாறா பேசுனாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க எல்லா பாஸ்டரும், பயங்கரமா பேசுறாரு இந்த ஆளு, இந்த ஆளை ஊருக்குள்ள விடக்கூடாது. நேற்று கூட கொஞ்சம் பேர் உபவாசம் பண்ணி பண்ணாங்களாம். அகஸ்டின் ஜெபம் மறந்தோம். என் ஊருக்கு வர்றது ஒன்றும் யாரையா கேட்கறது? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. அப்ப அந்த பாஸ்டர் என்ன சொன்னா தெரியுமா? அவர் சொல்றது சரிதானே? சரிதான். உனக்கு இடிச்சதுன்னா நீ திருந்திக்க, இடிக்கலன்னா எனக்கு இல்லைன்னு போ, அவ்வளவுதானே. எதுக்கு சீர்ற? எனக்கு தெரியாம ஏன் சீர்றான்னுட்டு. அவன் வலு சர்ப்பத்தையும் சாத்தானையும் பெரிய பாம்புக்கும் சீசன். ஆனா நானும் சொல்லுங்க அந்த புழுவுடைய பிள்ளை. அதனால இது தாழ்மையில தான் வாழும். அல்லேலூயா. மனுஷரால் நிந்திக்கப்பட்டாலும் பதில் பேசாதவர் ஐயா என் ஆண்டவர். கன்னத்தில் அறைந்தாலும் கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கு நின்றார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா சிலுவையண்டை. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா சிலுவையண்டை. தள்ளாடி தவழ்ந்தே போடே என் நேச குருசை சுமந்தே என் நேச கொள்கதா மலையின் மேல் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சுடுங்க. நீங்க எந்த குணத்தை உடையவரை பின்பற்றுகிறீர்கள் சொல்லுங்க. நல்ல கேளுங்க, அவங்கள முகத்தை பார்த்து கேளுங்க ஐயா. நான் பேசுற பசங்க கேட்டாலும் உங்க வார்த்தை அவங்கள மாத்திரட்டும் ஐயா. குடும்பங்களிலே, சபைகளிலே, ஊர்ல சமாதானம் உண்டாகணும்னா என் கிறிஸ்து அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி புழுவாய் அவருடைய சுபாவம் என்னில் ஒண்ணு.
இப்ப மறுபடியும் கேளுங்க, உங்களை ஆண்டவர் மாத்தணும்னா, பெரிய எந்திரமாக்கணும்னா, பற்கள் உள்ள எந்திரமாக்கணும்னா, கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்கணும்னா, முதல்ல நீ புழுவாகணும். முதல்ல வார்டு கமிஷனர் ஆகிறேன், அப்பதான் நான் மினிஸ்டர் ஆக முடியும். நம்ம வார்டு கமிஷனர் ஆகி, வட்ட செயலாளர் ஆகி, மாவட்ட செயலாளர் ஆகி, அதுக்கு பிறகு எவன் தலையிலே அது மிதிச்சு. Listen, Bible ways are different. வேதத்தின் முறைகள் வித்தியாசமானவைகள். ஒரு தம்பி இப்பதான் ஊழியத்துக்கு வந்திருக்கான், 2 வருஷம் ஆச்சு. நான் ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். அண்ணன் ஊழியம் செய்கிறேன், உங்களை மாதிரி பயங்கரமாக ஊழியம் செய்யணும்னு. நான் சொன்னேன், பயங்கரமான என்னப்பா பயங்கரம்? உங்களை மாதிரி எல்லா ஊரில் உலகத்தில் எல்லாரும் அடி கலங்குற மாதிரி ஊழியம் செய்யணும். சரிப்பா, ஊழியம் செஞ்சவனு என்ன செய்யணும்? அப்போ தான் சீக்கிரம் சூப்பரிண்டெண்டிங் பாஸ்ட் ஆகணும். நான் சொன்னேன், அப்பா அப்படி நான் ஜெபம் பண்ண மாட்டேன்பா, நீ முதல்ல ஊழியக்காரனா ஆகு, அதுக்கு பிறகு சூப்பரிண்டெண்டிங் ஊழியக்காரனா என்ன அர்த்தம்? ஊழியம் கொள்ள வல்ல, ஊழியம் செய்ய வந்தவன். நாங்கள் அடிக்கடி ஊழியக்காரங்களுக்கு கால் கழுவுற பழக்கம் உண்டு. அடிக்கடி கம்யூனியன் சர்வீஸ்க்கு முன்னால் ஊழியக்காரங்களாம் கூட்டு, எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா, கொஞ்சம் ஊழியக்காரர்களுக்குள்ள கொஞ்சம் பெருமை வர ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுன்னா, உடனே காலை கழுவி கம்யூனியன் கொடுக்கறது வழக்கம். போன கம்யூனியனில் கால் கழுவும் போது நான் யார் காலை கழுவுன்னு தெரியுமா? அகஸ்டின் ஜெபக்குமார். 55 நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணிட்டு போனவர். ஊர் உலகத்தெல்லாம் தெரியும். 110 நாடுகளில் அவருடைய செய்தியை தினந்தோறும் ஆட்கள் கேட்குறாங்க, மணந்துருமாங்க. இந்த அகஸ்டின் ஜெபக்குமார் யார் காலவாக்காலத்தில் தெரியுமா? எங்கள் அநாதை இல்லத்தில் அப்பா அம்மாவால் விடப்பட்டு போன ஒரு முஸ்லீம் பெண், பேர் ஆஸ்மா. ஆஸ்மா 9th ஸ்டாண்டர்ட் படித்து அவளை கூட்டி அவளை சேரில் உட்கார வச்சு அவள் காலில் கழுவி, ஆஸ்மா உனக்கு நான் படையங்கள் தானே, நான் செய்கிறது உனக்கு விளங்குதா? அந்த பிள்ளை கண்ணீரோடு கூட, அங்கிள் எனக்கு விளங்குது அங்கிள். குறைஞ்சு போயிட்டேனா ஐயா? ரோட்டில் கடந்த பிள்ளைய போலீஸ்காரன் எங்ககிட்ட கொண்டு கொடுத்தான். அதை வளர்த்து இன்னைக்கு வாலிப பிள்ளை ஆக்கியிருக்கு. அவ காலை நான் கழுவுனதுனால என்ன குறைஞ்சு போயிட்டேனா? யாக்கோபு சிறுபூச்சி, பயப்படாத, நீ தாழ்ந்து போக மாட்டப்பா. அவன் யாரும் சின்னவங்களா நினச்சிட மாட்டாங்கப்பா, உன்னை சின்னவனாவே நினச்சிட மாட்டாங்கப்பா. நீ எவ்வளவு தாழ்த்துகிற, உங்களில் பெரியவனாக இருக்கிற விரும்புகிற ஏவனும் எல்லாரிலும் சிறியவனாக தன்னை மாற்றிக்கொள்ளட்டும். This is a spiritual secret. Many spiritual leaders, they never knew, they never have seen, they never practice. ஏன் பிரதர் கூட்டத்துக்கு வரல? மேலே சேர் போடலை. ஒரு ஊழியக்காரர் கோயம்புத்தூர் மீட்டிங் வந்தார். கொஞ்சம் காசு இருக்குது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கொஞ்சம் அந்த காசை வச்சுட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாரு. அவர் போன இடத்துல நடந்த மீட்டிங்கினுடைய தமாசாக்களெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும். அவர் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் கடைசி நாள் வஉசி மைதானம் நிரம்பி வழியுது, 25,000 பேர் அப்படி நிரம்பி வழியுது. இவர் தன்னுடைய பெரிய காரில் வந்தார். வந்த உடனே அங்கே இருக்க வாலண்டியர்ஸ், வாங்க ஐயா வாங்க வாங்க, ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் தனியாக சீட்டு போட்டிருக்கோம், வாங்க உட்காருங்கண்ணா. அங்கெல்லாம் நான் உட்கார முடியாது, என்ன யாருன்னு தெரியாதா? மேலே உட்கார்ந்தா உட்காரவேன்னு வரமாட்டேன். இது வரைக்கும் ஒரு பைசா மிஷினரிக்காக கொடுத்ததில்லை. இங்கே விக்டர் பீலாரன்ஸ், அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. இவர் மிஷினரின்னு சொல்லி நிறைய மிஷினரியை தாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆலயம் கட்டி கொடுக்குற. இப்போ கூட உட்காந்துருக்கும் போது கேட்டார், நேபாளத்தில் ஆலயம் திறக்க போகிறேன்னு என்ன எம்சி ஊழியத்தில் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்குறாரு. நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அவருடைய ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி செய்கிறாரு. அவர் மேலே உட்காரணும்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டதில்லை. இப்போ 9ஆம் தேதி ஃபங்க்ஷன் நீங்கள் தான் பிரதர் பேசணுன்னா, போன எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் கேட்டார், நீ எதுக்கு சேர்மனாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். அப்படி ஆளுகளும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் ஒரு காலனா இது வரைக்கும் மிஷினரி கொடுத்ததில்ல, ஜெம்ஸ் கொடுத்ததில்ல. ஆனால் அகஸ்டின் ஜெபக்குமார் பேசுகிற கூட்டத்தில் 25,000 பேர்ட்ட பாட்டார். இருந்தால் மேலே தான் இருப்பேன். அவங்க சொன்னாங்க, உங்களை கனப்படுத்துறது தான் ஊழியக்காரங்களுக்குன்னு தனியாக போட்டிருக்குன்னு சொன்னோன்னே புறப்பட்டு ஓடியே போயிட்டான்னு சொல்லிட்டனோ. போயிட்டாரு. கனத்துக்குரியவர், ரொம்ப கனமான ஆள். வாழ்க்கையில ஊழியக்காரங்கிறத மறந்துட்ட. ஆண்டவருடைய
தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தணுங்கிறத மறந்துட்ட. என் குட்டி மகா இங்கே செக்கி உட்காந்துருக்கல, 5வது மகா, போன தடவை நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். போன உடனே, டாடி உங்களுக்கு படுக்கெல்லாம் கொடுப்பாங்களா, போகிற இடத்துல ரூமு கொடுப்பாங்களா டாடி? நான் சொன்னேன், ரூமு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்டேஜுக்கு கீழே படுத்துக்கிடுவோமான்னு சொன்னேன். அவளுக்கு என்ன நினச்சாலும் தெரியல. நான் போய் இறங்கினோடனே, டாடி டாடி உங்களுக்கு ஏதாவது படுக்க கொடுத்தாங்களா டாடி? நான் சொன்னேன், பத்திரமா வச்சுருக்காங்கம்மா. ஸ்டேஜு கீழே இன்னைக்கு படுக்க சொன்னாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லையா. ஏன் அவரே கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமா நரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் சந்தம் நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. எல்லாரும் தெரிந்தவர்கள் பாடலாமா? ஏற்றுக்கொள் அவரை, கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடுமுள் மூடி பொன் சிரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமா நரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. நல்ல கவனிங்க, நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க ஐயா. தம்பி கவனிப்பா, வாலிப பையா, வாலிப தங்கச்சி கவனிமா. இவர் என்னிடத்தில் வாங்கன்னு சொன்னா என்ன சொன்னார் தெரியுமா? என் நுகத்தை ஏற்றுக்கொள், மனத்தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள். இயேசுவை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லிட்டு கொம்பு வச்சுட்டு திரிய முடியாது ஐயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு பெரிய முரட்டாட்டம் பண்ண முடியாது ஐயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு நாம் வம்பு பண்ண முடியாது ஐயா, வீம்பு காட்ட முடியாது ஐயா. இயேசுவின் பிள்ளை, சாத்தான் பிள்ளையா இருக்கும்போது இல்லாட்டாலும் வால் வச்சுக்கலாம். இயேசுவின் பிள்ளையா போது நானோ புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு, அவருக்கு சீசனையா, அவருக்கு சீசனையா. தலைவை தூங்குறதுக்கு இடம் கிடையாது. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தங்க இடமும் கிடையாது. வரிகட்டன் நான் கூட, எப்பா பேதுரு கொஞ்சம் மீன் பிடிக்க உனக்கு தெரியல, போய் பிடிச்சிட்டு அதுல இருந்து வரிகட்ட. டாக்ஸ் கட்டுறதுக்கு காசு கிடையாது. ஆனா ஒரு பெரிய ஆவிக்குரிய சபை, பெற சொல்ல விரும்பல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 12 கோடி இன்கம் டாக்ஸ் கட்டிச்சு. அவங்க தான் சொல்றாங்க நாங்க தான் சியோன்னு. Hello, there is no program to reach the world. உலகத்தை ரீச் பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் ஆண்டவர் கொடுத்தார். எல்லார்ட்டையும் கறந்துடுறாங்க, அடிச்சு தலையில அடிச்சு தசமமாக வாங்கிடுறாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்ததை சொல்றேன். 12 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் கட்டினாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு காணிக்கு மேல பாஸ்டர் படுத்து தூங்குறாரு. இன்கம் டாக்ஸ் காரன் வந்து ஃபைன் போட்டு 12 crores. கொஞ்சம் உணர்வோம். ஏன்னா இந்தியாவில் ஆள் எல்லாரும் இயேசு அறிஞ்சிட்டாங்க, இவங்க மட்டும் பரலோகத்துக்கு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பித்தலாட்டம், ஊழியம் என்கிற பேரில் அட்டூழியம். தேவன் பேசுவாராக. 12 கோடியை தூக்கி கவர்மெண்ட்
கவர்மெண்ட் அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யுதுன்னு எனக்கு கேட்காதீங்க. இன்கம் டேக்ஸ் கட்டினாங்க. கேட்டால் நாங்கள் தான் அந்த பென்டிகாஸ்ட். ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. ஆண்டவர் கேட்கறதெல்லாம் எனக்கு டாக்ஸ் கட்ட பணம் இல்லாமல் வாழ்ந்தப்பா. ஒரு ஊழியக்காரர் மெட்ராஸ்ல இருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு விரட்ட கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிடும் போதே சொன்னார், நான் பிசாசு விரட்ட வரும்போது எங்கள் வீட்டில் பசுமாடு செத்துப்போம், அது ஜெர்சி மாடு, 15,000 ரூபா. நான் வந்து போகிறதுக்கு ட்ரெயினில் டிக்கெட் 7,000 ரூபா, 15 7 22. ஒரு வாரம் நான் உங்களோடு கடந்து போராடி ஜபிக்கிறதுனால எனக்கு சக்தி கொஞ்சம் போயிடும், அதுக்கு ஒரு 4,000 ரூபா பில்லு போட்டு கையில் கொடுத்தாரு. அந்த ஆள் எப்படியாவது பிசாசு போகணும், இந்த பிசாசை கூட்டு கொண்டு உள்ள வச்சு. இவர் இங்கே பிசாசு வரணும், அந்த பிசாசு நேராக போய் பசுமாட்டு மேலே ஏறி உட்காந்து கொன்னுருமா. அதுக்கு ஒரு விளக்கம், பன்னிகளுக்குள் போகவில்லையா, அவைகள் சாகவில்லையா. அடியப்பா, பைபிள் ஸ்டடி என்ன ஸ்டடிங்கிறீங்க? ஒரு சின்ன வாரம் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். இதை சொன்னது, இதை இவர் ஃப்ரீயா வாங்கிட்டு போய் அதை வியாபாரமாக்கி அங்க மெட்ராஸ்ல பங்களா கட்டி இருக்கிறாரு. இயேசுவை பாருங்க, எத்தனை அற்புதம் செஞ்சாரு. டாக்ஸ் கட்ட பணம் இல்லையா, புது சட்டை வாங்க காசு இல்லையா, டாக்ஸ் கட்டுறவங்க கேட்கிறான். ஓ, நீ உங்க போதகர், சீசர்கள் கூட கேட்கல, உங்க போதகர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரா இல்ல கணக்கு எழுதுறாரா? எத்தனை போதகர் தைரியமா சொல்ல முடியும், எனக்கு இவ்வளவு இன்கம் வருது, நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன், இவ்வளவு ஊழியத்துக்கு செல்றேன்னுட்டு சபையில வாசிக்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு கொடுத்தப்பட கணக்கு கேட்காத. கணக்கு கேட்டா கம்மின்னு தர மாட்டேன். கணக்கு கேட்க வந்துட்டாங்க, பையில போட்ட பிறகு கேட்க கூடாது, தெரியுதா? ஐயா, நாங்க கேட்கலையா, நம்ம சபையினுடைய ஸ்ட்ரென்த் பார்க்கிறோம். நீ என்ன ஸ்ட்ரென்த் பார்க்கறது? நான் பார்க்கறேன், என் பெஞ்சாதி பார்க்கறல, அதானே ட்ரெஷரர். ஆனா உலகத்திலே 4 நாள் செத்து ஊறி போனவன உயிரோடு எழுப்பினவர் மார்த்தாள் மரியாட்ட எவ்வளவு ஃபீஸ்னு கேட்டு போலையா. அந்த பெத்தானியாவில் இருந்து, அந்த லாசர் வீட்டில் இருந்து எருசலேமுக்கு போகும்போது வழியில் இருக்கு, பசி உண்டாயிடுச்சு, சோறு காலையில் டிஃபன் கூட கொடுக்கல. எப்போ ஐயோ, செத்தவன் உயிரோடு எழுப்புனதுக்கு ஆண்டவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்கலையா. நம்ம அதிசயம் செய்யறது, பிசாசு தரத்துக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சிரும். ஏன்னா இவர் கொஞ்சம் பயப்படாத ஆளு, இயேசுவின் நாமத்தில். இதுக்கு ஃபீஸ் போட்டு காசு வாங்கிட்டு இருக்கிறான். கன்னியாகுமரியில் சிலர் இருக்காங்க, போய் பாருங்க. டோக்கன் வாங்கினாதான் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அவரை பார்க்கணும், வரிசையில் டோக்கன் உட்காந்து வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு பார்க்கும்போது அவர் சொல்லுவார், டோக்கன் நம்பர் 7, இயேசுவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வியாபாரம் மேல இருந்து கீழே வரைக்கும் போக போகுது, கீழே இருந்து மேலே போக, நீ வாளாகாமல் தலையாவாய். இதை சொல்றதுக்கு டோக்கன் நம்பர் 7. புத்தி இல்லாத ஆட்களா மாறிடாதீங்க. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் மூளையோட இருங்க ஐயா. தேசம் பெரிய தேசம். இந்த தேசத்தை சந்திக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை எழுப்பியிருக்கிறார், ஊழியக்காரன் எழுப்பியிருக்கார், என்ன எழுப்பியிருக்கிறாரு. பணம் வேணும் ஊழியத்துக்கு, ஊழியத்துக்கு ஏராளமா பணம் வேணும், ஏராளமா பணம் வேணும். அதுக்கு என் இயேசுவை போல வாழ்வதற்கு ஆட்கள் வேணும். புழு, நானோ புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் மனுஷரால் தொந்தரவு பண்ணப்பட்டும் இருக்கிறேன். அதை பின்பற்றுறீங்களா? வலு சர்ப்பம், பெரிய பாம்பு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பாம்பு. பக்கத்தில் கேளுங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறோம் பின்னால இருக்கீங்களா? இல்ல புழுவாகிய இயேசுவை பின் சொல்லுகிறீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மாத்திரம் தலைக்கு மேல ஒரு ஓசையுள்ள கைத்தாளத்தை சொல்லி நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க மாத்திரம் சொன்னா போதும். உங்களுக்கு கோபமா இருந்ததுன்னா எனக்கு மண்ணெளி போடுங்க ஐயா. I don't care. Because this is the truth. This is the fact. அப்படி ஆன ஆட்கள் ஆண்டவர் என்ன செய்றாரா? புதிதாக்குகிறார். கூர்மையாக்குன
பற்களுள்ள எந்திரமாக்குகிறார். எத்தனை பேருக்கு நான் இப்ப எந்திர புழுவா இருக்கேன், எனக்கு எந்திரமாகணும்னு ஆசை? கைத்துக்கு மகளா, புல்டோசர் ஆகணும். அல்லேலூயா. ஆனா எப்படி அந்த எந்திரம் ஆக்கணும்னு சொல்லிட்டார் பின்னால. அதைத்தான் சொல்ல போறேன். எப்படிப்பட்ட எந்திரமாக சபையை மாற்றப் போகிறார், எப்படிப்பட்ட எந்திரமாக ஆண்டவர் ஆட்களை மாற்றப் போகிறார். நல்லா கவனிங்க. ஏன் கூட்டு வாழ்க்கை குறித்து பேசுகிறேன் என்பதை போல சொல்லுங்கள். It's not individuals alone. It starts with individuals, but it ends with the corporate life. தனித்தனியா ரட்சிக்கப்பட்டோம். பிரதர் எட்வர்ட அவர் ஆண்டவர் ரட்சித்தாரு, பிரதர் லிவிங்ஸ்டன் ஆண்டவர் ரட்சித்தாரு, ஜெபக்குமார ஆண்டவர் ரட்சித்தாரு, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ரட்சித்தாரு, விக்டர் பி லாரன்ஸ் ஆண்டவர் ரட்சித்தாரு. இப்படி ஒவ்வொரு ஜேசன் தர்மராஜுடைய மகனை ஆண்டவர் ரட்சித்தாரு, வெஸ்லி ஆண்டவர் ரட்சித்தாரு. நம்ம எல்லாம் தனித்தனியாக இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்க நான் சொன்னேன். ஆனா நம்ம எல்லாம் கூட்டாக்கி தான் சபையாக்கினா. ஆகினால நீங்கள் அநேகரான நீங்கள் ஒரே அப்பமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அநேகரான நீங்கள் ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கீர்கள் சொல்றார். இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. டிவியில பார்க்க முடியும்னா டிவியில பாருங்க. கொஞ்சம் க்ளோஸ் அப் கொடுங்க தம்பி ஆக்னல். என் கையில என்ன இருக்குது சொல்லுங்க? கண்ணாடி. இதுல எத்தனை பாகம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எத்தனை பாகங்கள் இருக்கிறது? இங்க தம்பிமார் சொல்றாங்க 4, அங்க ஒருத்தர் சொல்றாரு 5. ஏலம் உடல் ஐயா, கண்ணாடி ஏலம் உடல் ஐயா. நான் சொல்றேன் கேளுங்க, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. கண்ணாடின்னு சொல்லிட்டீங்க. கண்ணாடின்னா முகம் பார்க்குற கண்ணாடிக்கும் கண்ணாடின்னு தான் சொல்லணும், புரோட்டோ பிரேம் போடுற கண்ணாடிக்கும் சொல்கிறோம், பார்க்குறதுக்கும் கண்ணாடி தான் சொல்லணும். ஆமாம், இதில் 2 கண்ணாடி, அது பெருசாக இருக்குது. ஆனால் அந்த கண்ணாடி நிற்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது. கண்ணாடி, அதுக்கு பிறகு அதை பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கா? ஆமாம், ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரேம் இருக்குது. அதுக்கு என் மூக்கில் போடுறதுக்கு, மூக்கில் காயம் உண்டாயிடக்கூடாது, தழும்பு உண்டாயிருக்கணும்னு 2 சின்ன பிளாஸ்டிக் இருக்குது. ஹலோ, 2 பிளாஸ்டிக் இருக்கு. 3, அந்த பிளாஸ்டிக்கை பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு 2 ஸ்க்ரூ இருக்குது. 4, அதுக்கப்புறம் என் காதுல மாட்டுறதுக்கு 2 பக்கமும் ஒன்று இந்த கை மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது. 5, அதுக்கு பிறகு என் காதுல காயம் உண்டாகக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் போட்டு மூடி இருக்காங்க. 6, அதுக்கு பிறகு இது இப்படியே நேரம் நின்றுச்சுன்னா நான் இப்படி தான் தூக்கிட்டு தெரியணும், பாக்கெட்டில் வைக்க முடியாதுங்கிறதுக்காக, மடிக்கிறதுக்காக அங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. 8, அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு இந்த இது அப்படி லேசாக தட்டி விட்டு அல்ல டொக்குன்னு விழுற மாதிரி உள்ள ஒரு ஸ்ப்ரிங் வச்சிருக்காங்க. 9, இது நான் போட்டுட்டு நான் வெறும் ஸ்டீல் அல்லது சாதாரண இரும்புல செஞ்ச கண்ணாடி போட்டேன்னா எங்கள் வீட்டுக்காரி சொல்ல, கிழவா உனக்கு என்ன அழகா இருக்கு, கொஞ்சம் முலாம் பூசுற மாதிரி போட்டோம், கோல்டா வாடா அப்படின்னு சொல்லியிருப்பா. இல்லை, அதனால அதில் கோல்டு பிளேட்டிங் இருக்குது. 10, எத்தனை இருக்குது? 10. பிள்ளைங்க நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா கவனிங்க. 10 பொருள் கொண்டதுக்கு பேர் தான் கண்ணாடி. இந்த 10 பொருளையும் நம்ம பார்க்கறது இல்லை, ஆனா பேரை மட்டும் வச்சிருக்கிறது என்னது? ஏன் ஸ்க்ரூன்னு வைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. இந்த மேல் ஃப்ரேம்ல இருந்து இந்த கண்ணாடிக்கு கீழே உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு இருக்குது. 11. ஓஹோ, இப்படி ஸ்ப்ரிங் உள்ள இருக்குது, அதை பார்க்கறது இல்லை. இங்க இருக்கிற அந்த வயரை பார்க்கறது இல்லை. இதெல்லாம் மறைஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் சேர்ந்து பேர் தான் சபை. நம்ம பார்க்கறது பாஸ்டர். நீங்க எந்த சபைக்கு போறீங்க பிரதர்? பாஸ்டர் எட்வர்டுக்கு சபைக்கு போறேன். சாரி, உங்க சபை பேரை சொல்றேன். பாஸ்டர் லிவிங்ஸ்டன் சபைக்கு போறேன், பாஸ்டர் ஜேம்ஸ் சபைக்கு போறேன், பாஸ்டர் ஸ்டீவன் சபைக்கு போறேன், பாஸ்டர் ஜான் சபைக்கு போறேன். யாரைத்தான் பார்க்கணும்? கண்ணாடியை தான் பார்க்குறேன். இந்த கண்ணாடி மட்டும் தனியாக இருந்ததுன்னா நான் எடுத்துக்கிட்டு இப்படியே தெரிய முடியுமா? ஹலோ, அதுக்கு பேர் கண்ணாடி. ஆனால் அதுக்கு பின்னால் 11 பொருள் மறைந்து இருக்கிறதுயா. அதனால தான் பக்கத்தில் உங்க கையை பிடிச்சோங்க, நீ யாரா இருந்தாலும் உனக்கும் சபையில் ஒரு பணி இருக்குது. நீ ஸ்ப்ரிங்கா இருக்கலாம், லேசா தொட்டோன்னு டக்குன்னு விழுற மாதிரி, அல்லது ஒரு ஸ்க்ரூவா இருக்கலாம் கீழே விழாம இருக்கிறதுக்கு, அல்லது காதுல காயம் வராம இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கலாம், பரவாயில்ல. இல்ல மூக்கில் வராம இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கா இருக்கலாம், பரவாயில்ல. சின்ன பிளாஸ்டிக் தான், தெரியாது, வெளியே தெரியாது. என்ன பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு பாஸ்டர். அதனால தான் சீலர் நன்றி சொல்ல வரும்போதே சொல்லிட்டேன், யாரு பேரையும் எடுக்கக்கூடாது.
பேராசாம போய் கர்த்தருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி போ. எதுக்கு தெரியுமா? 2 நிமிஷத்துல நன்றி ஏறுதல் முடியாது. எல்லா கூட்டத்திலையும் அவர் இதுக்கு சேர் போட்டவர், இது கம்பு கட்டினவர், கயிறு வாங்கிட்டு வந்தவர், கயிறு கட்டினவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவர், டீ வாங்கின கப்பை தூக்கி தூர போட்டவர், அதுக்கு பிறகு பேட்ஜ் கட்டினவர், பேட்ஜ் சச்சவர், இவர் பேரை சொல்லி சொல்லி 1/2 மணி நேரம் போயிடுச்சு. அப்படி சொல்லலைன்னா அடுத்த கூட்டத்தில் பேட்ஜ் குத்த வர மாட்டான். கேவலமா போயிட்டோம் யா, கேவலமா போயிட்டோம் யா, கேவலமா போயிட்டோம். கண்ணாடி தான் யா முக்கியம். எப்படியாவது குருடங்க பார்க்கணும் யா, அதுக்கு தான் இந்த கண்ணாடி, அதுக்கு தான் இந்த கண்ணாடி. குருடங்க பார்க்கறது தான் இந்த கண்ணாடி, குருடங்க பார்க்கறது தான் இந்த கண்ணாடி. தேவஜனமே, அதனால தான் சொல்லுங்க, இட் இஸ் a corporate body, we become a church. கூட்டு சேர்ந்ததுனால தான் சபை. உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்க வரல, என்ன வேலை செய்ய போறீங்கன்னு கேட்க வரல. ஆனா ஒண்ணு தெரியும், இதெல்லாம் சேர்ந்ததான் சபை. இந்த சபை எப்படி மாத்தினாராம்? வாசிக்கலாம் 41வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15-16 வாசிக்கலாம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமுள்ள மக்களுமுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த யந்திரத்தை நீங்க கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்ற யந்திரத்தை நான் உங்க மனசுல கொண்டு வரேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் a bulldozer sir, no, it's not a JCB, no, it is something different. அங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை புரிஞ்சுக்கொள்ளனா நீங்க பீகாருக்கு வாங்க அல்லது கிராமத்துக்கு போங்க. இப்பெல்லாம் நம்ம கையால அறுக்கிறது இல்லை, இப்பெல்லாம் கோதுமையை கையால் அறுக்கிறது இல்லை. எங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு பாலிடெக்னிக் கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதில் 7.5 ஏக்கரில் 2 ஏக்கரில் தான் அந்த கட்டடம் வருது. மீதி இருக்கிற 5 ஏக்கரை சும்மா போடக்கூடாதுன்னு சொல்லி அதில் கோதுமை போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க. யாராவது வந்து அகஸ்டின் ஜெபக்குமார் விவசாயின்னு சொன்னால் நம்புங்க. சும்மா கிடக்கிற நிலத்தை, என் மனைவி ஒரு விவசாயி, வீட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி ஏதாவது செடியை கொண்டு பிடிங்கி வச்சிருவா. எங்கள் ஊருக்கு போனாலும் பிடிங்கி கொண்டு வச்சிருவா. அவள் விவசாயி, ஃபார்மர்ஸ் டாக்டர். அதனால் கொஞ்சம் கூட இடம் கிடைக்க மாட்டான். அதெல்லாம் உடனே ஒரு காயை போட்டுருவா, ஒரு இதை போட்டுருவா. ஏன்னா நாங்கள் விவசாயிகளையா, நாங்கள் சரியாக பவன். எங்கள் ஆஸ்பத்திரி முன்னால் கொஞ்சம் நிலம் கிடக்குது, அதில் கோதுமை போட்டுருது, அதில் நெல் போட்டுருது. அதில் கட்டடம் வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம், அது சும்மா வைக்கிறது இல்லை. கவனிங்க. இப்போ அந்த கோதுமையை அறுக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? ஒரு மிஷினை கொண்டு வந்துட்டோம். 5 ஏக்கர் கோதுமை இறக்கிறதுக்கு ஒரு மிஷினை கொண்டு வந்தோம். அந்த மிஷினுக்கு பேர் ஹார்வெஸ்டர். அது 3 வேலை செய்யும். 1, விளைந்த கதிர்களை அறுக்கும். முதலாவது விளைந்த கதிர்களை சொல்லுங்க அறுக்கும். அறுத்து மிஷினுக்கு உள்ள போன உடனே அங்க கோதுமையையும் பதரையும் பிரிக்கும். 2வது வேலை. 3வது பதரை பூன்னு ஊதி விட்டுரும். அதான் தூற்றுவாய், மிதிப்பாய், அறுப்பாய், தூற்றுவாய் என்று சொன்னதெல்லாம் அந்த ஹார்வெஸ்ட் மிஷின் தான். அப்ப சபையினுடைய பொறுப்பு என்ன? ஒன்னையும் என்னையும் இனம் தெரியாத பூச்சியா இருந்த பலவீனனா இருந்த ஒன்னையும் என்னையும் ஆண்டவர் ஒரு மிஷினா மாத்தி உங்களை என்னையும் சபையாக்கி, அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அது முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னது? அறுவடை. சொல்லுங்க பார்க்கலாம். அறுவடை. ஆமா. அது போய் விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைந்த நற்கனி வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்த மனிதர் அழிகின்றரே. தெரிந்தவர்கள் பாடலாமா? அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்த மனிதர் அழிகின்றரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்கனி வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்த மனிதர் அழிகின்றரே. அது முதல்ல அறுக்கும், வெட்டும். சீசர் சொன்னாங்க 4 மாசம் சொல்லி, இல்லப்பா இப்பமே விளைஞ்சிருக்குப்பா, இப்பமே விளைஞ்சிருக்கு, கண்ணுங்களை ஏறெடுத்து பார், சபையே தேசத்தை பார்.
ஒரு சபை ஆரம்பித்து 10 மாதம் 1 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா அந்த பாஸ்டர் துப்பாக்கியால் சுட்டாங்க. அவருடைய கதை தான் பெண்ணே உன்னாலங்கிற அந்த சீடியில் வந்திருக்கு. கிரிமினலாக இருந்த அவரை ரட்சித்தவரை ஊழியக்காரனாக்கணும். அந்த இடத்துல ஒரு செய்வன கோளாறில் மாட்டிக்கொண்ட அந்த சகோதரனை, அந்த 4 பேரும் சகோதரன் 4 பேரும் நாய் மாதிரி நடப்பாங்க. மாசத்துல ஒரு நாள் அந்த மருமக்கள் மாட்டிய நாக்கு வெளியே தங்கும். செய்வன இந்த மனுஷன் போய் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுத்திருந்தது. அவள் கிறிஸ்தவன் ஆனதுனால அங்க உள்ள கிறிஸ்தவ விரோதிகள் அங்க பாம் போட்டு அவரை சுட்டாங்க. வயிற்றுல குடல் அருந்து போனதுனால 9 மாசம் ஊழியம் செய்யாதபடி படுத்த அப்படுக்கையானார், பேசக்கூடாதவரானார். அவர் அந்த இடத்துக்கு மறுபடி போகணும்னு சொன்னாலும் நாங்கள் விடாம யூபிக்கும் பீகாருக்கும் பார்டர்ல ஜமுனியான்னு ஒரு இடத்துல வச்சோம். அந்த இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு இந்த ஊர்லேயும் பாளையங்கோட்டையிலையும் சென்னையிலையும் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து ஒரு ஆலயத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியானாங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு அவங்கள அங்கே கட்டுறதுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு அவங்க போனாங்க. அங்கே ஆலயம் கட்டுறதுக்கு போதுக்குள்ள 230 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. போன கிறிஸ்மஸுக்கு அந்த ஊரில் ஒரு கிறிஸ்மஸ் ஊர்வலம் நடந்தது. 2000 பேர் வந்திருந்தாங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஃபோட்டோவோட போட்டிருந்தான். இந்த தம்பி என்கிட்ட கொண்டு காட்டினான், அண்ணே பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறாருன்னுட்டு. அப்போ ஆயிருந்தது 9 மாதம்தான். கவனியுங்கள், நான் சொன்னேன் 230 பேருக்கு தானப்பா ஞானஸ்தானம் கொடுத்துக்க, 200 பேர் உட்கார்ற சர்ச்சு தானப்பா கேட்டினேன், எதுக்குள்ளப்பா அதுக்குள்ளே பெருசாயிட்டு. அண்ணே இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பின்னால் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அதனால் நாங்கள் ஊர்வலம் போகும்போது அவங்களும் வந்துட்டாங்க. சபையில் இப்போ இடம் இல்லைண்ணே, இடித்து கட்டணும். இன்னும் டெடிகேஷனே நடக்கலை. ஹலோ, அறுவடை மிகுதி தானா? எஸ். ஜனம் தவிச்சுக்கிட்டு இருக்கு, காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா பாஸ்டர் எட்வர்ட் வந்து பேசினார். அவர் சொன்னார், இங்க இருக்கிற ஜனங்களே வித்தியாசமா இருக்காங்கண்ணே, துடிப்பா இருக்காங்க, அர்ப்பணமா இருக்காங்க. காத்திருக்கிற ஜனத்தை அறுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். விதைக்காததை அறுக்கிறது, மற்றவர்கள் பிரயாசப்பட்டதை நீங்கள் அறுப்பீர்கள். நம்ம மிஷினரிங்கெல்லாம் கண்ணீர் வெடிச்சிட்டு போனாங்க ஐயா, அவங்களுக்கு அறுவடை கிடைக்கல. விதைச்சாங்கய்யா, கிடைக்கல. உன்னையும் என்னையும் இந்த கடைசி நாட்களில் அறுவடைக்கு வைத்திருக்கிறார். நம்புற மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லலாமா? உன்னையும் என்னையும் அறுவடைக்கு வைத்திருக்கிறார். அறுக்கிறதுக்கு தான் சபை உண்டாக்குனாரு. அதுக்கு பிறகு சபைக்குள்ள அறுத்ததை உள்ள கொண்டு வந்து சபையினுடைய வேலை என்ன? சபையினுடைய வேலை என்ன? கோதுமையும் பதரையும் பிரிக்கிறது. ஆனா நம்ம சபையுடைய நிலைமை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? உள்ள வந்த கோதுமையும் பதறா போச்சு, பூச்சி பிடிச்சு போச்சு. ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி உலகமெல்லாம் சுத்தி தெரியுங்க, உள்ள வந்த போது உங்களிலையும் கேடு உள்ளவனா மாத்துறீங்கன்னு சொல்லிட்டாரு இயேசு. ஒரு சகோதரனை பார்த்து சொன்னார், நான் ரட்சிக்கப்படும் நாள் பாவியா இருந்தேன், சபைக்குள்ள வந்த போது பெரும்பாவி ஆயிட்டேன். ஏன் பெரும்பாவி ஆயிட்டேன்? எல்லாரும் சபைக்குள்ள வந்து நல்லா இருப்பாங்கன்னு நீ பெரும்பாவிட்ட. எங்க பாஸ்டர் பண்ற அட்டகாசத்துக்கெல்லாம் நான் தான் கையெழுத்து போறேன், ஏன்னா நான் தான் ட்ரெஷரர். See what a pathetic thing. The church is established to separate people from the worldliness. உலகத்திலிருந்து பிரித்து கோதுமை மணியாக்கி பதரை பிரித்து, இது பதர், இது கோதுமை. என் ஆண்டவர் வசனத்தை சொல்லும் போது பதர் என்று அதை காட்டி கொடு. பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் பதர் என்கிறார் எரேமியாவில். நேரம் இல்லை காட்டி கொடுக்கிறது. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனம் உள்ள வந்ததுனால கோதுமை மணிக்குள்ள இருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு, உள்ள இருந்ததெல்லாம் சாப்பிட்டு, வெளியே கூடு மட்டும்தான் இருக்கு. சத்துவத்தை சாப்பிட்டு விட்டது. உள்ளே வந்த விசுவாசி உள்ள சத்துவத்தை சாப்பிட்டு விட்டது. உள்ள வந்த விசுவாசி கோதுமையாகி வெளியே போட்டா முளைக்கணும், ஜீவன் இருக்கணும். அவன் ஒரு கோதுமையா இருக்க மாட்டான், அவன் 1000 கோதுமையா வருவான். அதுக்கு தான் சபை. உள்ள வந்த ஆளை ரெடியாக்கி வித்தாக்கணும், அவனை முளைக்கிறவனை மாற்றணும், அவனை விதைத்து சாகிறவனை மாற்றணும். ஏனென்றால் கோதுமை மணி தனித்திருந்தால் பலன் இருக்காது. சத்ததாயில் அதிக பலன் கொடுக்கணும். அதிக பலன் கிடைக்கிறதுக்கு விசுவாசி சாகடிக்கக்கூடிய நல்ல கோதுமை மணியை மாற்றணும். That is the work of this great
great giant church, which means a big mission. புரியுதா? புரியுதா? சபை நம்ம கூத்தாடுறதுக்கு அல்ல, சபை பொழுதுபோக்குறதுக்கு அல்ல, சபை என்டர்டைன்மெண்ட்டுக்கு அல்ல, சபையில வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகி போறதுக்கு அல்ல. சபையில வந்தேன், நான் பலப்பட்டேன், பரிசுத்தப்பட்டேன், விசுவாசியானேன், பரிசுத்தப்பட்டேன், சாவதற்கும் ஆயத்தமானேன் என்று சொல்லுகிற சபைகளை எழுப்புகிற போதகர்கள் எழும்பியாக வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இவன் போதகர் யார் தெரியுமா? அது சிஎஸ்ஏல இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தேல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, போதகர் யார் தெரியுமா? அவர் தான் டிரைவர். நம்ம மிஷின்ல என்ன தெரியுமா? கியர் போட்டாச்சு போக மாட்டேங்க முன்னால. இது அறுக்கிறது இல்லை, எவனாவது அறுத்து வச்சிருக்க கோதுமையை எடுத்து உள்ள போட்டுறது. இல்லைன்னா எவனாவது பெத்த பிள்ளைக்கு டெடிகேஷன் பண்ணி உள்ளே வச்சுக்கிறது. பயோகிராபிக்கல் growth or transfer growth? Is it not true? Listen sir, listen. டிரைவரே சபையை ஓட்டுங்கண்ணா, கியர் போடுற. என்ன கியர் போடுறா தெரியுமா? என்ன கியர் போடுறா தெரியுமா? நியூட்ரல் கியர் போட்டு பெட்ரோல் போட்டு டர் டர். சின்ன தம்பிங்களே சிரிக்கிறாங்க. நியூட்ரல் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு அடி முன்னால போறதும் கிடையாது, பின்னால போறதும் கிடையாது. என்ன பாஸ்டர், நம்ம சபை அறுவடவே பண்றது இல்லையே. நான் தான் மிஷின் ஓட்டிக்கிட்டு தானே இருக்கேன். டீசல் போடு போடு, டீசல் போட்டாச்சு. வார வாரம் எத்தனை அடியா சபை போச்சுது, எவ்வளவு அறுவடையா கொண்டு வந்தீங்க? நாங்க அறுக்க போலங்க, நாங்க டிரு தான். சபையே, உன் பரிதாப நிலைமை நினைத்துக்கொள். உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களும் யந்திரமாக்குகிறேன் என்று சொல்கிறவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த கூட்டங்கள் சாதாரண கூட்டங்கள் அல்ல. இது உன்னை மாற்றுகிற கூட்டம், உன்னை மறுரூபப்படுத்துகிற கூட்டம், உன்னை மாற்றி சபையை மாற்றி தேசத்தின் நிலைமை மாற்றுகிற கூட்டங்கள். இப்ப இன்னொன்னு கவனிங்க. அதுக்கு பிறகு சபைக்கு என்ன வேலை தெரியுமா? பயங்கர காத்தடிக்கும், எல்லா பதரையும் ஊதி தள்ளிரும். நம்ம காத்து கோதுமை மணியெல்லாம் வெளியே தள்ளிட்டு பதற வைத்துக் கொண்டு அறுவடையை கண்டோம், பெரிய அறுவடையை கண்டோம். என்னத்துக்கு ஆகும்? அடுப்புக்கு தான் ஆகும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு, உங்க சபை எதுக்கு உதவும்? உள்ளுக்குள்ள கோதுமை மணி இருந்ததுன்னா சப்பம் சுடலாம், கோதுமை மணி இருந்தெல்லாம் பசி ஆற்றும், கோதுமை மணி இருந்ததுன்னா சத்துவத்தை தரும். நம்ம சபைக்குள்ள போயிட்டு வந்தா ரொம்ப ட்ரையாக இருக்குது. அங்கே இருந்தால் தானே இருக்கும், ட்ரை ஆகுது, ஃப்ரை ஆகுது. அங்கே ஒன்றுமே கிடையாது. உள்ளே போகிறது இருக்கிறது பூரா என்னது? ஒரு பாஸ்டர் பார்த்து கேட்டேன், சபை எப்படி இருக்கிறது? அவர் சொன்னார், சபையில் என்ன கேள்வி சொல்லாதீங்க, அதில் ஆட்டுக்குட்டி இருந்தால் தானே ஏன் மேய்க்கலாம், எல்லாம் ஓனாய். ஆட்டு தோலை போத்துருக்க ஓனாயை கொண்டு வந்து விட்டுட்டு என்னையே பாருங்கிறார். அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பாஸ்டர். எல்லாம் ஆட்டு தோலை போத்துன ஓனாய், பக்கத்தில் போனால் கருங்கிறான். இப்போ என்ன செய்கிறீங்க? எல்லாவனையும் நரகத்துக்கு அனுப்பித்தான் நம்ம வேலை. பயங்கர ஊழியம். அவருக்கு பேர் தான் பயங்கரமான ஊழியக்காரர். எல்லாரும் எங்க அனுப்பிட்டாரு? அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்டேன், எத்தனை பேர் இருக்காங்கன்னுட்டு. இன்னும் 4 பேர் கிடக்குறான். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டேன். 6 மாதம் 40 பேர் தான், மீதி 36 பேர் அனுப்பிட்டேன். 4 பேருக்கு அவனை பட்டு அனுப்பிட்டேன்னா என் ஊழியம் முடிஞ்சுது. நான் ஒன்றும் போய் சொல்லலை. ஆளு பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் வேணா தர்றேன். நீங்கள் பக்கத்தில் உங்களை கேளுங்க. பக்கத்தில் உங்களை, நீங்கள் கோதுமை மணியா இல்லை கோதுமை மணி மாதிரி இருக்கிறீங்களா? பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தும் கிடையாது, ஒரு சத்தும் கிடையாது. சத்துவமற்ற பெரும் கவர் பதர். நீ நெல்லா? நீ நெல்லுக்குள்ள இல்லாத, அரிசி இல்லாத நெல்லா? எம்மா, காத்தடிக்க போதையா. என் ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்கிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களஞ்சியத்தை விளக்கி. That is what my Jesus. யோவான் ஸ்நானகன்
இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அக்கினி 4 பேர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தூற்று கூட அவர் கையில் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது கூட அவர் கையில் இருக்கிறது. தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, அவர் தமது அதுல கோடு போட்டுங்க, தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினினால் சுட்டரிப்பார் என்றார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், பதறானவை சமமாக. எல்லாரும் பாடலாமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட, எல்லா கரங்களை தட்டி, மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி, வருகிறார் ஆயத்தமாவோ, கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி, வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஐயா, எங்களுக்கு விளங்கிட்டு, எங்களை ஆண்டவர் எதுக்கு கைப்பிடிச்சாருன்னு விளங்கிட்டு, அறுத்து களஞ்சியத்தில் கோதுமையை கொண்டு வந்து கோதுமையும் பதரையும் பிரித்து பதரை ஊதி போடுகிற காலத்துக்கு வந்துட்டோம்யா. இதுக்கு தான் ஏன் சபை இருக்குது, அதில் தான் ஏன் நான் இணைக்கப்பட்டிருக்கேன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தேசத்தில் ஒரு அறுவடை இருக்குது, இந்த இந்தியா அறுக்கப்பட வேண்டும், இந்த இந்தியாவில் அறுவடை உண்டு. அறுவடை மிகுதி, ஆளோ இல்லை. நான் ஏற்படுத்தின எந்திரமும் கெட்டு போய் கிடக்கு, 1 இன்ச்சு முன்னால போக மாட்டேங்குது, சத்தம் கேட்குது, கட்ட 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 கட்ட. என்னப்பா சத்தம் கேட்குது? ஒன்றும் இல்லைப்பா, முன்னாலையும் போக மாட்டேங்குது, அறுக்கவும் மாட்டேங்குது, கோதுமையை பிரிக்கவும் மாட்டேங்குது, பதற ஊதவும் மாட்டேங்குது. அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இட் கோஸ் கட்ஸ் அண்ட் ஃபில்ஸ் வித் த கிரைன் அண்ட் ப்ளோஸ் ஆஃப் த சாஃப். அது அப்படியே போயிட்டே இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 1600 ரூபா பீகாரில். 1 மணி நேரம் அது வேலை செஞ்ச, சாரி, 1 பிகா. 1 பிகான்னா 3 பிகா சேர்ந்தது, 1.5 பிகான்னா 1 ஏக்கர். அதாவது 3 பிகான்னு சொன்னால் 2 ஏக்கர். 2 ஏக்கருக்கு கொடுக்க வேண்டிய பணம் 4800 ரூபா. 4800 ரூபா கொடுத்தா 3 ஏக்கர் நிலத்தில் கோதுமையை அறுத்து பிரித்து சாக்கில் போட்டு உன் கையில் கொடுத்துருவான். என்ன நல்ல மிஷின் தெரியுமா? ஊதி தள்ளிடும், வீட்டுக்கு நல்ல கோதுமை மணி கொண்டு போகலாம். அதுக்கு தான் சபை உண்டாக்குனாரு. அது எந்த சபையாக இருந்தாலும் சரி தான். அதை செய்யாத சபைகளை நான் சபையாக நினைக்கல, அது வியாபார ஸ்தலங்களே. அதை சபையாக நினைக்கலனா அது என்ன மிஷன்? ஜெம்ஸ் மிஷன் என்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறத நிறுத்துதோ அன்னைக்கு ஜெம்ஸை மூடிருங்கன்னு சொல்லியிருக்கேன். காந்தி சொன்னார்ல, சுதந்திரம் அடைஞ்சுன்னா காங்கிரஸ் கட்சியை ஊற்றி மூடுடா. அதே மாதிரி எங்கள் தலைவங்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் செத்து போனாலும் சரி, என்னைக்கு நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரம்புகிறதுல நிறுத்துகிறாயோ அன்னைக்கு ஜெம்ஸுக்கு பெரிய பூட்டா ஒன்று வாங்கி போட்டு மூடிருங்க. ஜெம்ஸ் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் போகக்கூடாத இடங்களுக்கு போகணும், அறுக்கணும், அறுவடைக்கு ஆயத்தமாக்கணும், சபைகளை ஸ்தாபித்து சபையில் கோதுமை மணிகளை ரெடியாக்கி அந்த பதரெல்லாம் அடிச்சுட்டு
கோதுமை மணிகளை மறுபடி விதைக்கிறவங்களா மாற்றணும். அதுதான் யா கோ எவாஞ்சலைஸ் மேக் டிசைபிள் சென்டம். அதுக்கு தான் ஓடுறேன், அதுக்கு தான் ஓடுறோம். எங்களோடு இணைந்து கொள்ளணும்னா உங்களுக்கு ஆசையாக இருந்ததுன்னா யூ கேன் ஜாயின் அஸ் இன் பர்சன், இன் ப்ரேயர், இன் பார்ட்னர்ஷிப். யூ கேன் ஜாயின் அஸ். எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். நீங்களே வாங்கலாம், வாங்க. அல்லையா எங்களால் ஜபிக்க தான் முடியும், ஜபிங்க. இல்லையா உங்களோட பங்காளியாக இருக்கணும், வாங்கய்யா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நான் இன்றைக்கு ஒரு அழைப்பை கொடுக்க போகவில்லை. Because everybody has got a role in the church. It's not only few. Yesterday I gave an altar call, but today God has already spoken to you. பலவீனன் என்று சொல்லிவிடாதே, நான் பூச்சின்னு சொல்லி ஒதுங்கிறாத, என்னை தொட்டா சுருங்கின்னு சொல்லாத, எனக்கு பலமே இல்லை பல்லு கூட இல்லைன்னு சொல்லாத. தேவன் மறுரூபமாக்க வந்திருக்கிறார். என்னை ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து பிசாசின் பிள்ளையாயிருந்த என்ன, வலு சர்ப்பத்தின் குணத்தை உடையவனாயிருந்த, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறவனுடைய மோசம் போக்கும் குணத்தை ஒன்று இருந்த என்ன தொட்டு புழுவாக்கினார், அவரை போல மாற்றினார். என்னையும் தம்மை போல மாற்றுமே மாநேசம் என்று பாடுகிறோம். என்னையும் தம்மை போல மாற்றி எல்லாரையும் சேர்த்து, சின்ன சின்ன மறைந்திருக்கிற பொருட்கள்லாம் சேர்த்து, ஒன்றுக்கு உதவாத பொருட்களெல்லாம் சேர்த்து எந்திரமாக்கி, புதிதாக்கி, கூர்மையாக்கி, அறுவடைக்கும் பிரித்தெடுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துவதற்கும், சாதாரண மனிதனை கோதுமை மணியாக்குவதற்கும், கோதுமை போல நடிக்கிற மாய்மாலக்காரர்களை ஊதி தள்ளுவதற்கும் சபை என்கிற பெரிய ஸ்தாபனத்தை தேவன் உண்டாக்குகிறார். My church must identify the chaff. பதரை என் சபை அடையாளம் கண்டு கொள்ளணும். நான் தூத்துக்குடி நகரத்தில் வரும்போது மாசம் முழுவதும் நடக்கிற அநேக கூட்டங்களுடைய நோட்டீஸை பார்த்து அழுவேன். நிறைய கூட்டம் நடக்கிறத பார்த்தல, அதுல வர்ற முக்காவாசி ஊழியக்காரங்க கீழே தள்ளி விடுறத வர்றாங்க. எஸ், எடுத்து நிறுத்துற ஊழியக்காரனை பார்க்க முடியல. இதே இடத்துல நடக்க போற கூட்டங்களை பார்த்த நோட்டீஸை பார்க்கிறேன். Praise God for so many meetings. I am not criticizing others, but I am telling the facts. அவர் லண்டன்ல இருந்து வந்தாலும் சரி, அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, நிக்கிறவனை விழ வைக்கிறதுக்கு தான் ஆட்கள் வருகிறார்கள். அதுதான் பவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்கள் வராங்க. நோ, நிக்கிறது தான் யா பலன் வேணும், உழுறதுக்கு பலன் வேண்டியதில்லை. உழுறதுக்கு எவனுக்கு யா பலன் வேணும்? கீழே உழுறதுக்கு யாருக்கு யா பலன் வேணும்? நிக்கிறது தான் பலன் வேணும். இந்த கூட்டம் வித்தியாசமானது. இந்த நகரத்தில் நடக்கிற ஏராளமான கூட்டங்கள் என்னை கண்ணீரை தான் விட வலிக்குது. அதை நடத்துகிறவர்களுக்காக பரிதாபப்படுகிறேன். ஆனா நீங்க சொல்லுங்க, நாங்க அறுப்போம், பிரிப்போம், பதரை ஊதி தள்ளுவோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, நாங்கள் அறுப்போம், நாங்கள் பிரிப்போம், கோதுமை மணியை அடையாளம் காட்டிக் கொடுப்பதற்கு பிரிப்போம், பதர்களை காற்றுகளால் ஊதுவோம். தேவ பிள்ளையாக நீயும் வாழ்ந்து காட்டிடு, மாட்சிமையின் ஆவி உன்னில் இறங்க வாழ்ந்திடு. உன்னை அல்ல உன்னில் என்றும் அவரை காட்டிடு, சாட்சி உள்ள வாழ்க்கையோடு என்றும் வாழ்ந்திடு, வாஞ்சையோடு ஜெபித்திடு.